பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்கு தத்தமானது, உடன்படிக்கையின் வாக்கு தத்தமானது. லேவியராகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. சர்வ வல்லவர், வானாதி வானம் கொல்லக்கூடாதவர். சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு தெய்வனுக்கு முன்னால் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஆண்டவரே, வானாதி வானமே இவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு பத்தாது, ஏன்னா நீர் எங்கும் நிறைஞ்சவர். நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரும், ஆனால் உன் நாமத்தை இந்த இடத்துல போட்டிருக்கிறேன், அதனால நீங்கள் எங்க வாசம் பண்ணார். ஆண்டவர்னு சொன்னார், என் இதயம் எங்கே இருக்கனாரு, அது ஆலயத்துக்கு. ஆனால் எங்கள் ஆண்டவரே சொல்கிறாரு, நான் என் வாசஸ்தலத்தை உன் வாசஸ்தலத்தில் ஸ்தாபிப்பேன். எத்தனையோ டைம் சத்ரு சில வீட்டுங்களில் தொடர்ச்சியான சினிமா, தொடர்ச்சியான சீரியல், தொடர்ச்சியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் போட்டு நடுவிலே உட்கார வச்சுட்டுக்கிறான். பொழுதுபோக்காக எதுக்கு கொஞ்ச நேரம் பார்த்துன்னு போகிறவங்களுங்கிறாங்க, ஆனால் பொழப்பு அதுலேயே நடத்துகிறவங்களுங்கிறாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் என் வாசஸ்தலத்தை உங்ககிட்ட ஸ்தாபிப்பேன், உன் வீட்டில் நான் என் வீட்டை போடுவேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு நீதிமான், ஒரு ஜப வீராங்கனே தனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறத தரிசிக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன, நான் உன்னை ஆரோசிப்பதில்லை, உன்னை நான் வெறுக்க மாட்டேன், நான் உக்காந்துக்கிறேன். நீ கண்ட உலக காட்சியெல்லாம் பார்த்துன்னு நான் உன்னை நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பியா? அப்போது அவர் வாசஸ்தலத்தை நம்ம இடத்துல ஸ்தாபிச்சார்னா அவர் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை ஆரோசிப்பதில்லை, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் அருவருக்க மாட்டேன். ஏன்னா என் வாசஸ்தலத்தை நீ உணர்கிறாய். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சர்வ வல்லவர் உன் வாசஸ்தலத்தில், உங்கள் வாசஸ்தலத்தில் அவர் தான் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறது. தொடர்ந்து அவரோடு வாழுங்க. உங்களை ஒரு நாளும் வெறுக்காத தேவன் அவருடைய பாசத்தின்படி நடத்துவாராக. செபிக்கலாம். பரிசுத்தரே, உங்களை தன் நினைவிலிருந்து தொடுத்துகிற எந்த செயலாக இருந்தாலும், உங்களை தன் வீட்டிலிருந்து வெளியே அகற்றுகிற எந்த செயலாக இருந்தாலும், உலகத்திற்கும் உலக காட்சிகளுக்கும் அதிக இடம் கொடுத்து தேவ சமூகத்தை அற்பமாக எண்ணுகிற இந்த எண்ணத்தையும் அதை கொண்டு வருகிற ஆவிகளையும் உன் ஜனங்களுக்கு அடையாளம் காட்டி எப்பொழுதும் உமது வாசஸ்தலத்தை தன் வாசஸ்தலத்துக்குள் வைத்துக்கொள்ள உன் ஜனத்திற்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. God bless you, church. Have a blessed day. Amen.